இன்று தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் என்று உங்களுக்கு அந்த பட்டியல் வந்திருக்கிறோம். எங்களுடைய தலைவரின் தலைமையை ஏற்று தமிழக வெற்றி கழகத்தில் என வருங்கால தமிழகத்தின் ஒரே எதிர்காலம் எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்களை நம்பி 2026 ஒட்டுமொத்த தமிழக மக்களின் ஒரே எண்ணமாக எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் முதல்வராக வர வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் தமிழகம் முழுவதும் இருக்கிறது. அதை ஏற்றுக்கொண்டு இன்று பல்வேறு பகுதிகளை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் இன்று கட்சியில் இணைந்தனர். அனைவரும் உடனடியாக கட்சியில் அந்தந்த பகுதிகளில் உள்ள மாவட்ட செயலாளர்களுடன் கலந்து அங்கெங்கே வேலைகளை துவங்க உள்ளனர். இது மட்டுமல்ல, தமிழகத்தில் பல்வேறு, அதாவது முக்கிய பிரமுகர்கள் மட்டும் இங்கே இணைந்துள்ளனர். மற்றபடி அதற்கு கீழே உள்ள பொறுப்புகள் ஒன்றிய அளவில் நகர அளவில் உள்ளவர்கள் அங்கங்கே மற்ற கட்சியை சார்ந்தவர்கள் அந்த எங்களுடைய மாவட்ட செயலாளர் முன்னிலையில் இணைந்து வருகின்றனர். வர்ற தேர்தல் கண்டிப்பாக இந்த பொதுமக்கள் அனைவருடைய ஆசையுடனும் அனைவருடைய எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றும் ஒரு வித்தியாசமான மாற்றத்தை தரக்கூடிய தேர்தலாக இருக்கும் என்று நம்புவோம். அந்த எழுச்சி தான் இன்று ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தலைமை கழகத்தில் நடக்கும் நிகழ்ச்சிகள் மூலம் திருத்திக் கொள்ளலாம். பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றேன்னு சொன்னவர்கள் ஏன் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றாமல் இந்த 10% கான்ட்ரிபியூஷனை எம்ப்ளாயிஸ் வந்து பிடிக்கிறேன்னு சொல்றது இப்ப கடந்த 20 வருடமா பிடிச்சிருக்காங்க. அதை என்ன பண்ண போறீங்க? அதை நீங்க கொடுத்துதானே ஆகணும். 20 வருடமாக நீங்கள் பிடித்த அந்த 10% கான்ட்ரிபியூஷன் என்ன பண்ண போறீங்க? இது வரைக்கும் எந்த தெளிவுகளும் எதுவுமே இல்லை, தேதியும் இல்லை. இது வந்து தேர்தலை ஒட்டி, ஏன்னா கடுமையாக இந்த 6ஆம் தேதிக்கு அப்புறம் அவர்களுடைய அறிவிச்ச இந்த போராட்டத்திற்கு வேற வழியே இல்லாமல் அவர்கள் வந்து ஒரு மாய வலையில் அரசு ஊழியர்களை ஏமாற்றி உள்ளதுன்னு தான் சொல்லணும். இதுல எந்த தெளிவுகளும் இல்லை, எந்த தேதியும் இல்லை. இதே மாதிரிதான் எல்லாருக்குமே, எல்லா வகையிலும் எல்லாருக்குமே அவங்க சொல்றப்ப 5000 ரூபாய் பொங்கல் பரிசு தரேன்னு சொன்னாங்க. அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது 5000 ரூபாய் தருவேன்னு சொன்னவங்க கடந்த 4 வருடம் எதையும் தராமல் இப்ப வந்து 3000 ரூபாய் தருவேன்னு சொல்றதே ஏமாற்று வேலை. கரெக்டா நிதானமாக அரசு ஊழியர்கள் எல்லாமே எப்படி செய்யணுமோ அதை செய்வாங்க. ஏன்னா எல்லாம் இந்த 4.5 வருடம் அரசு ஊழியர்களுக்கு இவர்கள் ஏமாற்றிய அளவுக்கு யாருமே ஏமாற்றவில்லை. இப்பயும் தெளிவில்லை. வேற ஜனநாயக திரைப்படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் வழங்கப்படல, நீங்களும் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தீங்க. நிலைப்பாடு என்னவா இருக்க போகுது? இல்ல, வேண்டுமென்றே ஒரு டிலே பண்றாங்களோன்ற எங்களுக்கு ஒரு எண்ணம் ஏற்படுது. ஏன்னா கடந்த மாதம் 19ஆம் தேதியே அதாவது தணிக்கை குழுவினர் இதை பார்த்து விட்டனர். கடந்த வாரம் புதன்கிழமை வியாழனே வந்திருக்க வேண்டிய சான்றிதழ் இது வரைக்கும் வரவில்லை. வேண்டுமென்றே காலம் தாமதப்படுவதோன்னு எங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. இன்னும் ஒரு சில இன்று மாலை வரை பார்ப்போம். இல்ல, அது கலந்து ஆலோசித்து விட்டு சொல்லணும். வேண்டுமென்றே காலம் தாழ்த்தப்படுவதோன்னு எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. என்னால் இப்ப கடந்த மாதம் 19ஆம் தேதி பார்த்தது யார் செய்யற என்னன்னு தெரியும். நான் இன்னைக்கு சாயந்தரம் வரை பொறுத்திருந்து பார்ப்போம். வரும் என்று நம்புவோம். முடிந்த அளவு இதுவரைக்கும் அந்த குழுவினர் எந்த தகவலும் இல்ல. அது எங்களுடைய தலைவர் அதுக்கான குழுவை ஆலோசித்து அந்த குழுவை எந்தெந்த அந்த கூட்டணி சம்பந்தப்பட்ட குழுக்களை அறிவிப்பார். அதுல இருந்து நடவடிக்கைகள் இருக்கும். இன்னும் நாட்கள் இருக்குது, 2 மாசம் இருக்குது தேர்தலுக்கு. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு லயலா பழைய மாணவர்களோட இதுல 2வது சதவீதம், நீங்க 2வது இடத்துன்னு சொன்னீங்க, இப்ப 3வது இடம்னு சொல்றீங்க. சரி, கருத்து கணிப்புகள் எல்லாம் நீங்க பல இடத்துல பார்த்திருப்போம். ஸ்ரீலங்கால என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். ஸ்ரீலங்கால கருத்து கணிப்புகள் முதல்ல பார்த்தப்ப 3% சொன்னாங்க. 8 மாசத்துக்கு முன்னாடி தேர்தலுக்கு முன்னாடி 3% சொன்னாங்க. அதே தேர்தல் முடிந்த பிறகு போஸ்ட் போல்ல 21% சொன்னார்கள். ஆனால் அன்னைக்கு இப்போ கவுண்டிங் எல்லாம் முடிஞ்ச பிறகு 41% அவர்கள் வாக்குகளை பெற்றிருந்தார்கள். புதிதாக வந்த ஒரு சக்தியை யாரும் கணிக்கவே முடியாது. அதே போலதான் இன்று தமிழக மக்கள், அதாவது 70 வருடங்கள் அவர்கள் எதிர்பார்த்த ஒரு மாற்றம் இந்த 26 வரப்போகிறது. இது மாதிரியான ஒரு தலைவரை கடந்த நம்ம தலைமுறையில நம்ம பார்த்ததில்லை. ஒரு நல்லவர், ஒரு மாற்றத்தை தர வேண்டும் என்று மக்கள் நம்பும் ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர். இப்படி ஒரு தலைவர் இதுவரை தமிழகத்தில் நம்மளுடைய தலைமுறையில பார்த்ததில்லை. கண்டிப்பாக ஒட்டுமொத்த தமிழக மக்களின் ஆதரவோடு, இந்த கருத்து கணிப்பு எல்லாம் ஒண்ணுமே இல்ல, பெரும்பாலான மக்கள் ஆதரவோடு எங்களுடைய தலைவர் முதல்வராக ஆவார். விரைவில் கொடுக்கப்படும். நாம இந்த பொங்கலுக்கு முடிந்த பிறகு விரைவில் அதுக்கான தேதிகள் எங்களுடைய பொதுச்செயலர் வாயிலாக அறிவிக்கப்படும். இல்ல, அதுக்கு முன்னாடி நம்மளுடைய தலைவருடைய மக்கள் சந்திப்புகள் இருக்கும். தேர்தல் பிரச்சாரம் தேதிகள் அறிவிச்ச பிறகுதானே அதோடைய பிரச்சார பயண திட்டம் அதுக்காக. ஏன்னா எத்தனை நாட்கள் இருக்குதோ தேர்தலுக்கு, அவங்களுடைய இதுல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் இருந்து எத்தனை நாட்கள் இருக்குதோ அதுல இருந்தா நம்ம தேர்தல் பயணங்கள் நம்ம முடிவு செய்ய வேண்டியிருக்கும். அதுல இருந்து பயணங்கள் முடிவு செய்யப்படும். நயினார் நாகேந்திரன் நேற்றைய தினம் பேசும்போது, பரப்புரையில இறுதி நாள் பேசும்போது, கரூர்ல 41 பேர் இறந்தது டைரக்டா திமுக சார்ஜ் பண்றாரு, அதாவது செந்தில் பாலாஜி அவர்களை சார்ஜ் பண்றாரு. ஆனா இது வரைக்கும் தாவேக்கு அந்த மாதிரி டைரக்ட் சார்ஜ் எதுவும் பண்ணல. நாங்க முதல்ல இருந்தே சொல்லிருக்கோம்.
இது கரூர்ல ஒரு சதி திட்டம் இருக்குது. கரூர்ல நடந்தது ஒரு முற்றிலும் ஒரு சதி செயல். ஸோ திரு நயினார் அவர்கள் வந்து வெறும் வாயில பேசிட்டு இருக்கிறத தான் அவங்க வந்து பிஜேபி வந்து 4.5 வருஷமா செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்க சொல்றீங்கல்ல, உங்களுக்கு ஏஜென்சி அவர்கிட்ட தான் இருக்கு. நீங்க பேசுனது உள்துறை அமைச்சரை வச்சுட்டு பேசிருக்கீங்க. அப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? உள்துறை அமைச்சர் வாயிலாக ஒரு நடவடிக்கையாவது எடுத்து இந்த செந்தில் பாலாஜியை கைது செய்யாவது பார்த்துருக்கும்ல. நயினார் அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டு பெரிய குற்றச்சாட்டு. என்னன்னா, செந்தில் பாலாஜி தான் கரூருக்கு மரணத்திற்கு 41 வெவ்வேறுடைய மரணத்திற்கு காரணம்னு நயினார் நாகேந்திரன் சொல்றார். உள்துறை அமைச்சர் வச்சுட்டு சொல்றாரு. அப்ப ஏஜென்சி உங்ககிட்ட தான் இருக்கு, சிபிஐ. அப்ப நீங்க தானே நடவடிக்கை எடுத்திருக்கணும். நீங்க உடனே அவருக்கு ஒரு சம்மன் அனுப்பிச்சு அவரை விசாரிச்சு அவரை கைது செய்யும் நடவடிக்கை இல்லாமல் நயினார் நாகேந்திரன் இந்த மாதிரி வெறும் வாயில பேசிட்டு இருக்கிறத கொஞ்ச நாள் குறைக்கணும். அவர்கள் நடவடிக்கையே எடுக்கணும். அதை விட்டுட்டு சும்மா வந்து நாங்க இது மாதிரி ஏஜென்சி எல்லாம் கையில வச்சுட்டு நீங்க இது வரைக்கும் என்ன நடவடிக்கைகள் இவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிற திமுக அமைச்சர்கள் மீது இதுவரை ஒரு ஊழல் குற்றச்சாட்டுகளையாவது அவர்களாவது கொண்டு போய் என்ன நடவடிக்கையோ இல்ல தண்டனையாவது பெற்று தருக்க முடிஞ்சா? அந்த வேலையை அவர் செய்யணும். அதை விட்டுட்டு அவர் சும்மா பேசுறதை விட்டுட்டு இதை செய்யணும். திமுக அரசும் இதுவரை அவர்கள் இந்த கரூர் சம்பவத்தில் என்னென்ன மூடி மறைத்தார்களோ, என்னென்ன செய்தார்களோ அது அனைத்தும் வெளிவர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணமும்.